Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு மீதமான சாதத்தை வச்சு இன்ஸ்டன்ட்டா டேஸ்டியா ஈஸியான கேப்சிகம் மசாலா ரைஸ் பண்ண போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: கேப்சிகம் 4 மீடியம் சைஸ், வெங்காயம் 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மீதமான சாதம் 2 பவுல், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், வெள்ளை எள்ளு 3 ஸ்பூன், வறுத்த வேர்க்கடலை 3 ஸ்பூன், தனியா 2 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 10, கொப்பரை தேங்காய் 3 ஸ்பூன், எண்ணெய் 4 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. இந்த மசாலாவுக்கு கொப்பரை தேங்காய்க்கு பதில் ஃப்ரெஷ் தேங்காவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் மசாலா பொடியை ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியாது. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம். பேன் சூடு பண்ணி அதில் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு லைட்டாக ரோஸ்ட் ஆனதும் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. தனியா, வெள்ளை எள்ளு, வறுத்த வேர்க்கடலை, நல்லா ரோஸ்ட் ஆனதும் காய்ந்த மிளகாய், ஜீரகம், நல்லா கலந்துட்டு கொப்பரை தேங்காய், நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மசாலாவை கம்ப்ளீட்டாக ஆற விடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸர் ஜாருக்கு மாற்றி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா பவுடரில் நம்ம கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணதுனால 2 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ கேப்சிகம் ரைஸ் பண்ணலாம். பேன் சூடு பண்ணி எண்ணெய் சூடானதும் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, லைட்டாக வதக்கிட்டு வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினாதான் மசாலா ரைஸ் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. கேப்சிகம் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச மசாலா பவுடரை சேர்த்து கலந்து விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, கடைசியாக 1 பிஞ்ச் சர்க்கரை சேர்த்து கலந்து விடுங்க.
கேப்சிகம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட சாதம் சேர்த்துக்கலாம். மசாலாவும் சாதமும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக கொத்தமல்லி. அவ்வளோதான், டேஸ்டியாக இன்ஸ்டண்ட்டான கேப்சிகம் மசாலா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த சூப்பரான ரைஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.